இருக்குல்ல, இது வந்து லோவர் டெக்கு, மேலே இருக்கிறது அப்பர் டெக்கு. இப்போ ட்ராவல் பண்ண போகிறது இந்த ட்ரெயினில் தாங்க. இந்த ட்ரெயினும் காலி ஆயிடுச்சுங்க, எல்லாம் உள்ள இடம்லாம் இல்லை அப்படியே. இது வந்து அப்பர் டெக்கு ஓகேங்களா. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண். ஸோ ஹாய் ஹலோ எவரிவன், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கோம். டைம் வந்து 6:30. அது ஏர்லி மார்னிங் எவ்வளோ பரபரப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்து இந்த ஏர்லி மார்னிங்கு மிட் நைட்டில் தாங்க சூப்பராக இருக்குது. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ நம்ம எதுக்கு இங்கே சென்னை சென்ட்ரல் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம், என்ன ஃபேர் ஆகுது, ஸோ ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன டைமிங் எல்லாமே நம்ம உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஸோ எவ்வளோ பெரிய ஸ்டேஷன் பார்த்தீங்களா. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குனே தனியாக ஒரு vlog போடணுங்க. ஒரு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே எல்லோரும் நிறைய பேர் இங்கே நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. நைட்டு அவங்க ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருக்குது இந்த ஏரியா. இங்கே வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சென்ட்ரல் ஸ்டேஷன்னே ஒரு தனியாக ஒரு vlog போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வாங்க அப்படியே மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். உள்ளே போயிட்டு நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 இட்லி ஒரு வடை வாங்கியிருக்கேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்குங்க. ஒரு 2 இட்லியை வாங்குறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்குலாம் உள்ள இடம்லாம் இல்லை. அப்படியே வெளியே போய்ட்டு கையேற்றி ஒரு மாதிரி கையில் வச்சு தான் சாப்பிடணும். ஸோ 2 இட்லி ஒரு வடை பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ் வந்துச்சுங்க. ஓகேங்களா. ஓகேங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உள்ளே வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 தான் நம்ம போகக்கூடிய ட்ரெயின் நிற்கிது. ஸோ இதுதான் நம்ம போகக்கூடிய ட்ரெயின். பட் இந்த இன்ஜின் கிடையாதுன்னு நினைக்கிறேன், அந்த சைடு மாற்றுவாங்க. ஸோ அப்படியே உள்ளே போய்ட்டு நம்ம எதில் போகணும்னு பார்க்கலாம். ஏசி 2 அடுக்கு விரைவு வண்டி, ஏசி டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ், இந்த வண்டி தான் நான் போகிறோம். எஸ்ங்க, நம்ம இப்போ போகும்போது டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் தான் போகிறோம். இங்கே சென்னை சென்ட்ரல்லேருந்து பெங்களூர் வரைக்குமே டபுள் டக்கரில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீல் டிஜிட்டல். ஸோ அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்ஸு. வந்து இது ஒன்று பார்த்திங்கன்னா லோவர் டெக் கீழே இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் கீழே இருக்குல்ல, இது வந்து லோவர் டெக்கு, மேலே இருக்கிறது அப்பர் டெக்கு, நடுவில் வந்து 2 விண்டோ இருக்குல்ல, அது வந்து மிடில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். நீங்களே கூட டிஜிட்டல் ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த ட்ரெயினில் தாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து பெங்களூர் வரைக்கும் போகுது. ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 22625 ஓகேங்களா. ஸோ சென்னை சென்ட்ரல் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் வரைக்கும் போகும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7 o'clock ஆகுது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 7:25 ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. 7:25 ஸ்டார்ட் ஆகிட்டு 1:10க்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகும். ஸோ கரெக்ட் டைம் போய் ரீச் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்ட் டைம் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். 7:25 எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். நம்ம 7 o'clock வந்துட்டோம். ஸோ இது வந்து அப்பர் டெக்கு, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. பாருங்களேன், பிளாட்ஃபார்முக்கு அப்படி கீழே போயிடுச்சு. நார்மல் ட்ரெயினை வந்து இங்கே தான் ஸ்டெப்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து அப்படியே கீழே போயிடுச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர். சென்னை சென்ட்ரல்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போகுது. ட்ரெயின் நம்பர் 22625. இது கிரவுண்ட் ஃப்ளோரு. இது வந்து 3 சீட்டர், அது இது 2 சீட்டர், டோட்டலாக 5 சீட்டர் அந்த மாதிரி வருது. மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் டெக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது லோவர் டெக்கும் இல்லாமல் அப்பர் டெக்கும் நடுவில் ஒன்று இருக்கும். நான் வெளியேருந்து காமிச்சேன்ல, 2 விண்டோ மட்டும் இருந்ததில்ல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சீட்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு சீட்டு, 3+3 6 சீட்டர் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குங்க மிடில். ஸோ இது வந்து அப்பர் டெக்கு ஓகேங்களா. இது வந்து அப்பர் டெக்கு, இது வந்து மிடில் ஓகேங்களா. இது மிடில், இது வந்து கிரவுண்ட் மாதிரி, கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. டோட்டலாக 3 இருக்கும்.
விட இந்த கோர்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது எப்பவும் போல் ட்ரெயினில் இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. அப்படியே கீழே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்படியே டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. வாட்டர் வருது, இப்போ தான் ரீஃபில் பண்ணாங்க. வாட்டர் வருது. அப்படியே உள்ள ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக சேம் வெளியே இருக்க மாதிரியே தான் நீட்டாக மிரர்லாம் ரொம்ப க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ தான் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போனாலும் எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. தென் அப்படியே நம்ம டைம் இருக்குது, இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. நம்ம அப்படியே ஜென்ரல் கோச் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஜென்ரல் கோச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக C9 வரைக்கும் 9 கோச் வந்து சேர் கார் எக்ஸிக்யூட்டிவ் கோச் இருக்குது. ஸோ C9 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. C9க்கு அப்புறம் நார்மல் கோச் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ டபுள் டக்கர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பவும் ட்ராவல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மல் கோச் தான் இருக்கும். ஸோ இதுதான் 170 ருபீஸ், ஓகேங்களா. டிக்கெட் பேர் சென்னை டு பெங்களூர் வந்து 170 ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் டபுள் டக்கரில் போகணும்னு நினச்சிங்கன்னா வந்து 575 ருபீஸ் வரும், ஓகேங்களா. ஸோ நார்மல் கோச். இந்த கோச் எப்பயும் போல தாங்க இருக்குது. நம்ம நார்மலாக இருக்க ட்ரெயினில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ 3 பர்சன்ஸ் உட்கார மாதிரி 3 சீட்டர் அப்படியே ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் இப்போது டைம் ஆனதுனால எல்லாருமே வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு. இன்னும் போக நெக்ஸ்ட் ஸ்டேஷனே ஆள் வருவாங்க. ஸோ கரெக்டாக 7:25க்கு ட்ரெயின் டைமிங்கு. கரெக்டாக 7:25க்கு மூவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ 1:10க்கு அங்கே ரீச் ஆகணும். கரெக்ட் டைமுக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று செகண்ட் சீட்டிங்கு, சென்னை டு பெங்களூர் வந்து செகண்ட் சீட்டிங் பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ் வரும். டபுள் டக்கர் காமிச்சிங்க தெரியுமா, டபுள் டக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 575 ருபீஸ் வரும். சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க. கரெக்ட் டைம் தான் கிளம்பியிருக்கு. ஸோ இப்போ இந்த லோக்கல் ஸ்டேஷன்லாம் கிராஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஷனை இப்போ வெளியே போகிறதுக்குள்ளே நிறைய ட்ராக் அப்படியே மாறி போகும். நிறைய லோக்கல் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் வந்து ஜென்ரல் கோச் போயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து மிடில் சீட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. C6 தான் நம்ம கோச்சு. C6ல் மிடில் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடுமே இப்போ எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சீடும் கண்டிப்பாக யாராவது 2 பேர் வந்துடுவாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், பேச மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்னொன்று வந்து நான் உட்காந்து ப்ளாக் பண்ணவும் முடியாது. சரி வெளியே போய் எடுக்கலான்னு பார்த்தா எந்திரிச்சு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வரவும் முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான இந்த டபுள் டக்கர் கோச்சுன்ற ஒரு ஆப்ஷன் காட்டி இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 ஷாட் எடுத்துகிட்டு நான் வந்து டிடிஆர்கிட்ட கேட்டுட்டு ஜென்ரல் கோச் போயிடலான்னு இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக டிடிஆர்கிட்ட கேட்டுட்டேன், ஸ்டார்டிங்லேயே கேட்டேன். சார் எனக்கு வந்து நான் இந்த டிக்கெட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் கோச்சில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஓகே, அது உங்கள் விருப்பம் தான், போகிறதா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் எந்த சீட்னு சொல்கிறேன், அங்கே போயிருக்கேன்னு சொன்னாங்க. இல்லை சார், நான் ஒரு 1 hour 1/2 hour மட்டும் இங்கே ட்ரை இருந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி வேறு யாருக்கும் அந்த சீட் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். அதுதான் நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளால மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது, ஓகேங்களா. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பட் இங்கே கண்டிப்பாக எல்லா சீட்டுமே ஃபுல்லாகிடும். நம்ம எப்பயும் போல்
ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுட் ட்ரே மாதிரி நீங்கள் ஃபுட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம புக்ஸு ஏதாவது திங்ஸு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் வைக்கிற ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவராக இருக்கும். ஏன்னா ஏசி கோச்னால ஃபுல்லாக கிளாஸ் கவராக இருக்கும். நீங்கள் சன்லைட் டிஸ்டர்ப்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே இழுத்து விட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இல்லை நீங்கள் வியூ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அது போயிடும். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே சீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு சார்ஜிங் போர்ட்டு. சென்னை ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. என் வழியில் ஃபுல்லாக இந்த இன்னும் கொஞ்சம் தூரம் போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சென்னையிலேருந்து எங்கே ட்ரெயின் ட்ராவல் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ திருவள்ளூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. 8:05க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 12 மினிட்ஸ் கிட்ட லேட்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ வழியில் நிறையா ஸ்டேஷன் வந்துச்சு, பட் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் திருவள்ளூர் ஸ்டேஷன். பிளாட்ஃபார்ம் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் வாங்க மறந்தாச்சு. ஸோ வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல். ஸோ திருவள்ளூர் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மினிட்ஸ் டிலேயாக தான் வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு 3 to 5 மினிட்ஸ் கூட நிற்கும்னு நினைக்கிறேன்.
திருவள்ளூர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அன்ரிசர்வ் பர்சன்ஸ் எல்லாமே ரிசர்வேஷன் கோச்சில் ஏறிட்டாங்க. மேபி அரக்கோணம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே ஒன் ஸ்டாப் தானே கோச்சில் ஏறிட்டாங்க. தெரியல அரக்கோணம் வந்து எல்லாம் இறங்குறாங்களா இல்லை இன்னும் க்ரௌட் அதிகமாகுதான்னு தெரில. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அங்கே இருந்தோம். இப்போ தான் சரி இங்கிட்ட வந்து விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கோச் வந்தோம். பட் இங்கே ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, அரக்கோணம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் க்ரௌடு கூடுதா கம்மியாகுதான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அரக்கோணம் ஸ்டேஷன் வந்திருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் அன்ரிசர்வ் கோச் மாதிரி ஆயிடுச்சு, ஃபுல்லாக ரிசர்வேஷன் கோச் ஃபுல்லாக. ஸோ அரக்கோணம் லோக்கல் ட்ரெயின்ஸ் போகிறவங்க எல்லாமே உள்ளே ஏறிட்டாங்க. 2, 6, 2, 5 சென்னை சென்ட்ரல் பெங்களூர் சிட்டி ஏசி டபுள் டெக்கர் வழி காட்பாடி ஜோலா. ஸோ கரெக்டாக அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சுங்க. இன்னுமே வந்து அந்த டைம் டிலே ஆகிட்டு தான் இருக்குது. 12 to 15 minutes டிலே ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் அதை ஷார்ட் அவுட் ஆகிதான்னு பார்க்கலாம். ஸோ அரக்கோணம் ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இறங்கியிருக்காங்க, கொஞ்சம் பேர் ஏறி இருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் கோச் எல்லாமே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. அன்ரிசர்வ் மாதிரி கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து காட்பாடி ஜங்ஷனில் எவ்வளோ பேர் இறங்குறாங்க ஏறுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆக போகிறாங்க. நம்ம காட்பாடி ஜங்ஷனில் இறங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கோச் போக முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நிற்க முடியல. அதே மாதிரி விலாகும் எடுக்க முடியல. எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, இறங்கி ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க வேணாம். ஸோ நம்ம முடிஞ்சால் நம்மளோட டபுள் டெக்கர் கோச்சுக்கே போயிடலாம். பட் அங்கே டிக்கெட்டு வந்து டிடிஆர் மாற்றி விட்டாரான்னு தெரியல. ஸோ அது என்னென்னு போய் பார்க்கணும். இல்லைனா வந்து பக்கத்தில் D1, D2, D3 ஏதாவது ஒரு கோச்சுக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம விலாகை கண்டினியூ பண்ணோங்க. கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 ஸ்டேஷன் போயிடுச்சுன்னா நம்ம டபுள் டெக்கர் கோச்சே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது இறங்குவாங்க. கிருஷ்ணராஜபுரம் இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது பங்காருப்பேட்டுன்னு ஒரு ஸ்டேஷன்லாம் வரும், அங்கெல்லாம் யாராவது இறங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம திருப்பி டபுள் டெக்கர் கோச்சுக்கே போயிட்டு நம்ம விலாக் எடுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 1 hour நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கி நம்ம கோச் எதாவது மாற முடியுதான்னு பார்ப்போம். ಬಂಗಾರಪೇಟ್ ಕೃಷ್ಣರಾಜಪುರ ಸಾತ್ ಮೋಕ್ಷಗುಂಡಂ ವಿಶ್ವೇಶ್ವರಯ್ಯ ಬೆಂಗಳೂರು ಮೈಸೂರು ಗುವಾಹಟಿ ಸಾತ್ ಮೋಕ್ಷಗುಂಡಂ ವಿಶ್ವೇಶ್ವರಯ್ಯ ಬೆಂಗಳೂರು எக்ஸ்பிரஸ் நடைமேடை எண் மாற்றப்பட்டுள்ளது. இந்த வண்டி நடைமேடை 2 வந்து சேரும். Express has been changed today. This train will now arrive at platform number 2. That is the reach the new platform.
பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1. ஆக்சுவலாக எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் வியூ வந்துக்கிட்டே இருக்குது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அவ்வளோ வியூ வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கேலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டி விட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரியலாக அப்படியே தாங்க இருக்கும். எந்த ஒரு மியூசிக் எடிக்ட்டோ இல்லை வந்து நம்ம வந்து நாய்ஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சவுண்டை கட் பண்ணுறதோ கிடையாது. சவுண்ட் ட்ராக் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும். ட்ராக் விட்டு ட்ராக் மாறுறதா இருக்கட்டும், இல்லை வெளியே இருக்க காற்று சவுண்டாக இருக்கும், இல்லை ஒரு ஸ்டேஷனில் வந்து மக்கள் எல்லாம் கத்தி பேசிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த டீ சமோசாலாம் கத்துவாங்கல்ல. ஸோ எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது அந்த ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குன்றதை அப்படியே ரியலாக கொடுக்கணுன்றக்காண்டி தான் ஸோ நான் போடுறேன். ஓகேங்களா? அப்படியே எந்த கட் ஷாட்டும் இருக்காது. ஸோ வீடியோவுமே வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக போடணுன்னு தான் ஆசை. ஓகேங்களா? பட் 5 மணி நேரம் வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டேஷனும் வர நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? லைக் நம்ம இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டு அந்தந்த ஸ்டேஷனில் என்னென்ன கிடைக்குது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ரியலாக காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வர vlog எல்லாமே ரொம்ப சூப்பராக இன்னும் நான் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஆம்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆம்பூரில் என்ன ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஆம்பூர்னாவே அது ஒன்று தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரும். ஸோ அது என்னன்னு சொல்லி நீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆம்பூர்லேருந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 9:54க்கு உள்ளே என்ட்ரு ஆனோம் ஸ்டேஷனுக்குள்ளே. 9:58க்கு எடுத்தாச்சு. ஸோ 4 மினிட்ஸ் மட்டும் தான் வெயிட் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 9:40க்கு வர வேண்டிய ட்ரெயின் 14 மினிட்ஸ் லேட்டாக தான் நம்ம வந்திருக்கோம். நான் வாட்டர் பாட்டில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தீங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி 2 வாட்டர் பாட்டில் காலி ஆகிடுச்சு வாங்கினது ஃபுல்லாக. ஆக்சுவலாக சென்ட்ரல்லேருந்து கிளம்புறப்போ நல்ல கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. நீங்களே வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளவுடியாக தான் இருந்தது. பட் போக அப்படியே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ரெய்னி டைமுங்க. மழை வந்திருக்குன்னு சுத்தமாக எங்கேயுமே மழை வரல. செம்ம வெயிலாக இருக்குது. உங்கள் ஊர்லேயும் இதே வெயிலாக தான் இருக்கா இல்லை மழையெல்லாம் பெய்யுதான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ ஜோலார்பேட்டை ஸ்டேஷன் வந்துட்டுமே டிடிஆர்ட்ட போய் கேட்டேன், டபுள் டக்கர் கோச்சில் ஏதாவது சீட்ஸ் எதாவது ஃப்ரீயாக இருக்குமா சார்னு கேட்டேன். அவங்க ஒரு சீட் கொடுத்தாங்க. நம்ம அகைன் டபுள் டக்கர் கோச்சுக்கே வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வெயிலில் இருந்துட்டு இப்போ ஏசி கோச்சுக்கு வரும், அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் இது மாதிரி ஏசி கோச்சில் போகிறப்போ நம்ம ட்ராவல் டைம் ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும் தான் பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஜென்ரல் கோச்சில் செகண்ட் சீட்டிங்கில் போகிறப்போ ஒரு டைம் டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது. இது மாதிரி தேஜஸ் வந்தே பாரத் ஏசி கோச்சில் போகிறப்போ ரொம்ப டைம் இப்போ ஷார்ட் டைமாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ನಿಲ್ದಾಣಕ್ಕೆ ಹೋಗುವ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு. மொத்த ட்ரெயினும் காலி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஜென்ரல் கோச்சில் இருந்தவங்க, ஏசி கோச்சில் இருந்தவங்க. ஸோ இது ஒரு பெரிய ஸ்டேஷன் போல் எல்லாருமே இறங்கிட்டாங்க. இன்னும் இன்பிட்வீனில் ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிடுவோம். இன்னும் 10 மினிட்ஸ் டிலேவாக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ரீச் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருக்கு. ஸோ என்ன டைம் ரீச் பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம அப்பர் டெக்கில் இருக்கோம், தெரியுதா? அந்த ட்ரெயின் கீழே இருக்குது. ஓகேங்க, ஃபைனலி பெங்களூர் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஓகே பாருங்கள், ஃபுல் எம்டியாக இருக்குது. 1:10க்கு ரீச் ஆகணும், 1 o'clock ரீச் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழே போகுமா, வெளியே எக்ஸிட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் போகலாம். இந்த இப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே இறங்கி அது வழியாகவும் வெளியே போகலாம். வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எக்ஸிட் வந்து பார்த்தா இது மட்டும்தான், கிரவுண்ட் ஃப்ளோரில் எக்ஸிட் கிடையாது. ஸோ ஃபைனலி ஆக்சுவலாக 1:10க்கு ரீச் ஆக வேண்டியது 1 o'clock ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நம்ம இறங்குறதுக்கு ஒரு 4 minutes ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:04. ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலாக வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். 10 minutes 15 minutes டிலேவே வந்துகிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு பெங்களூர் ஸ்டேஷன் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ஒரு ரவுண்டே அடித்து முடிச்சாச்சுங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டேஷனை உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, அதான் நான் அகைன் வந்து ஸ்டேஷனை கவர் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனோட அவுட்டர் லுக்கு. அப்படியே நம்ம உள்ளே போய் காட்டுறேன். ஸோ உள்ளே வந்து பெரிய எல்இடி போர்டு இருக்கும், நம்மளோட ட்ரெயின் நேமு டைமிங் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ளே போனால் உள்ளுக்குள்ள நிறைய ஷாப்ஸ் இருக்குது. டீ ஷாப்பு, ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. 1 by 1 உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கவர் பண்ண போகிறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டேஷனில் என்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா மசாலா தோசை, ஸ்நாக்ஸு, டீ, காஃபின்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷாப்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஓகேங்க, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். until then bye, take care.